ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறது XPGன்ற பிராண்ட்லேருந்து ஆல்ஃபா ஒயர்லெஸ் கேமிங் மவுஸ். ஸோ இந்த மவுஸ் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 16,000 DPI சென்சார் கொடுத்துருக்காங்க, செலக்டபிள் RGB லைட், அதாவது RGB லைட் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் பர்டிகுலர் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் PAW3335 சென்சார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எர்கனாமிக் கேமிங் டிசைன், ப்ரீமியம் ஆம்ரான் ஸ்விட்சஸ், அப்புறம் 6 ப்ரோக்ராமபிள் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா XPGயோட மவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா XPG பிராண்ட் லோகோ போட்டிருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்து ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2.4 GHz யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளூடூத் கனெக்ஷன் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து DPI சென்சாரு. இங்கே வந்து நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த USB ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் சார்ஜர் இருந்தால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரீசார்ஜபிள் ஒயர்லெஸ் கேமிங் மவுஸு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அப்பப்போ சார்ஜ் பண்ணோன்னா நீங்கள் வந்து இதை வந்து இப்போ அப்சைட் டவுனாக டர்ன் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொசிஷன்லேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக்கு, மவுஸ் ஸ்க்ரோல் வீல் ப்ளஸ் பட்டனு. இங்கே 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நடுவில் சென்டரில் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து DPI கண்ட்ரோலுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான USB டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரைடட் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லென்த்தும் பார்த்திங்கன்னா எனஃப் லென்த்தாக தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ரீசார்ஜ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபிளோட லென்த்தும் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தியாகவே இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்னோடய பவர் பேங்க்கில் இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். என்னோடய பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மவுஸ் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஒயர்டு கேமிங் மவுஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து RGB லைட்டிங்கோட எல்லாமே ஃபெசிலிட்டியோடவும் இருக்கும். பட் வந்து ஒயர்டாக இருக்கும். பட் ஒயர்லெஸில் கேமிங் மவுஸ் வந்து இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் டைப் சி சார்ஜிங் போர்ட்டோட. அதுவும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து மவுஸை வந்து அப்சைட் டவுனோ இந்த மாதிரி டர்ன் பண்ண தேவையில்ல. நீங்கள் யூஸ் பண்ணுற பொசிஷன்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒயர்டு கேமிங் மவுஸ் தான் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டயத்தில் வந்து ஒயர்லெஸ் கேமிங் மவுஸ் வித் USB டைப் சி சார்ஜிங் போர்ட்டோட வந்து இவங்க வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. லாங் டைம் நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணால் கூடவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது ஹேண்டு. ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க எர்கனாமிக் டிசைனில். இந்த மவுஸோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,000, 4,200, 4,300 ரேஞ்சில் நிறைய வெப்சைட்ஸில் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த மவுஸ்லேருந்து. ஸோ இந்த மவுஸை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மவுஸை வந்து நீங்கள் ப்ளூடூத் வழியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், USB ரிசீவர் மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட PCலையோ இல்லை லேப்டாப்லையோ வந்து நீங்கள் USB ரிசீவர் அல்லது ப்ளூடூத் மூலமாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். USB ரிசீவர் நீங்கள் உங்கள் PCலையோ லேப்டாப்லையோ மாட்டும் போது நீங்கள் இதை வந்து உங்கள் லேப்டாப்பில் PCயில் மாட்டிட்டு 2.4 GHz மோடில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதப்போ ஆஃபில் வச்சுக்கணும். சப்போஸ் உங்கள் மவுஸை வந்து நீங்கள் ப்ளூடூத் வழியாக உங்கள் லேப்டாப்லையோ இல்லை சிஸ்டத்துலையோ கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ப்ளூடூத் மோடு வச்சுட்டு நீங்கள் வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். உங்களில் எத்தனை பேர் வந்து கேமிங் மவுஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் பர்டிகுலராக ஒயர்லெஸ் கேமிங் மவுஸ் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மவுஸ் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் இன்னும் நிறைய புது புது டெக் டிவைசஸ்ஸு, டெக் டிப்ஸ் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.